வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மதுபான நிலைய அனுமதி பத்திர விவகாரத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் சுமந்திரன். முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நாட்டின் பல பகுதிகளில் மதுபான நிலையங்கள் திடீரென அதிகரித்துள்ளமை குறித்தும் சர்ச்சை காணப்படும் நிலையில் இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மை காணப்பட வேண்டும் என்ற சுமந்திரன் வேண்டுகோள் வைக்கின்றார். மதுபான சாலைகள் திறப்பதற்கு பரிந்துரை செய்த நபர்களின் பெயர் விவரங்கள் அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்றும் சுமந்திரன் வேண்டுகோள் விடுக்கின்றார். நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகள் குறித்து பரந்துபட்ட விவகாரம் காணப்படுவதாகவும் இவற்றுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு பரிந்துரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் யார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டாம். சுமந்திரன் எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னர் இதனை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் இந்த விடயத்தில் தொடர்புபட்டவர்கள் பதவியிலிருந்து அகற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டாம். மதுபான சாலைகள் அதிகரிப்பு என்பது சமூக பிரச்சினை. இது இளம் தலைமுறையினருக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். மதுபான சாலைகள் விஸ்தரிப்புக்கு நேரடியாக தொடர்பட்ட அரசியல்வாதிகள் மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டிய கடமையில் ஜனாதிபதி இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சுமந்திரன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பது குறித்த விவரங்கள் அடங்கிய முக்கிய அறிக்கை காணாமல் போயிருப்பதாக அருட்தந்தை சிறில் காமினி குற்றம் சுமத்துகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சனல்ஃபோ முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஆராய்ந்து சமர்ப்பித்த அறிக்கை காணாமல் போயிருப்பதாக கொழும்பு மறைமாவட்டத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் சிறில் காமினி பெர்னாண்டோ அறிவிக்கின்றார். ஜனாதிபதி ஆணைக்குழு தனது அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்து அவர் அதனை சட்டமாதிபர் திணைக்களத்திடம் கையளித்தார் என்றார். அவர் கையளிக்கப்பட்ட அறிக்கை காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி குறித்தும் பல முக்கிய விடயங்கள் குறித்தும் விவரங்கள் இடம்பெற்றிருப்பதாக விடயமறிந்த செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன என்று அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ அறிவிக்கின்றார். இந்த விடயங்கள் அம்பலமானால் பல அரசியல்வாதிகளின் முகத்திரை கிழியும் என்றும் பல அரசியல்வாதிகள் சிறை செல்ல நேரிடும் என்றும் சொல்லப்படுகின்றன. புதிய அரசாங்கம் உரிய விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருப்பதுடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் முன்னெடுத்த குழுவின் தலைவர் சஹரன் காசிமிடம் அத்தொடர்பிலும் இந்த தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் புதிய செயலாளர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த சில விடயங்கள் தெரியும் என்று அருட்தந்தை தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை மேற்கொள்வதற்கு 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. முதலாவது, இந்த குழுவிற்கு இந்த தாக்குதலுக்கும் இராணுவ புலனாய்வுகளுக்கும் தொடர்பு உள்ளது என்று சனல்ஃபோ முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்த விசாரணை மேற்கொள்வதாக நியமிக்கப்பட்டிருந்தது. மனித உரிமை மீறல் தொடர்பான அவதானத்தை தக்க வைப்பதற்கும் இலங்கை குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் அவசியம். மனித உரிமை கண்காணிப்பகம் வேண்டுகோள். இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் வழக்கு தொடரக்கூடிய வகையில் ஆதாரங்கள் திரட்டுதல், கண்காணித்தல், அறிக்கையிடல் ஆகியவற்றை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய விதமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியிருக்கின்றது. அது மாத்திரமன்றி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை பொறிமுறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதனூடாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் உள்ளடங்கலாக பாதிக்கப்பட்ட தரப்பினரை இலக்கு வைக்கும் நடவடிக்கை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலம் இந்த விடயத்தில் முன்னைய அரசாங்கத்தினால் பின்பற்றப்பட்ட கொள்கையிலிருந்து அவர் விலகிச் செயற்பட வேண்டுமென்றும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுக்கின்றது. இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51-1 என்ற தீர்மானத்தை கால நீடிப்பு செய்யும் வகையில் பிரிட்டன் தலைமையிலான இணை அரசுரணை நாடுகள் தயாரிக்கப்பட்ட புதிய தீர்மானம் எதிர்வரும் வாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதுகுறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினால் வெளியிடப்பட்டிருக்கும் விசேட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கை தொடர்பான புதிய அறிக்கையில் போலீசார், பாதுகாப்பு படையினர் முறையற்ற நடவடிக்கைகள் தொடர்கின்றன. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் மறுசீரமைப்புகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை. மாறாக அடிப்படை சுதந்திரத்தை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய புதிய அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெற்றுள்ளன.
இலங்கையில் கடந்த கால அரசாங்கங்கள் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் மீறல்களுடன் தொடர்புடைய அதிகாரிகளை பொறுப்பு கூற வைப்பதற்கு தவறிவிட்டனர். இருப்பினும் மனித உரிமை மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று உறுதியளித்திருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நீதியை நிலைநாட்டும் அதேவேளை பாதிக்கப்பட்ட தரப்பினர் செயற்பாட்டர்களை பாதுகாப்பதனூடாக அந்த வரலாற்றை மாற்றியமைக்க முடியும். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல் தொடர்பில் அவதானத்தை தக்க வைப்பதற்கும் நீதிக்கான எதிர்பார்ப்பை பேணுவதற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நிலைத்திருப்பதை உறுதி செய்வதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்கள் இன்றி அமையாததே ஆகும். எனவே இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல் தொடர்பான ஆதாரங்களை திரட்டுதல் பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்கான ஆணையை ஏற்கனவே வழங்கியிருக்கும் தீர்மானத்தை 51-1 என்ற தீர்மானம் 2 வருடங்கள் காலநீடிப்பு செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்படுகின்றது. ஆணுறுப்பை வெட்டி மேசையில் வைத்துவிட்டு உயிர் மாய்த்து கொண்ட இளைஞர். ஆண்குறியை அறுத்து மேசையில் வைத்த இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் அவரனை புகழ் நிலையத்துக்கு அருகில் திருகோணமலை வீதியினைச் சேர்ந்த 27 வயதான வெல்கம டான் மதுங்க என்ற இளைஞனை உயிரிழந்திருக்கிறார். இந்த தற்கொலை நேற்றிரவு இடம்பெற்றதாகவும் தற்கொலை செய்து கொள்வதற்கு முதல் நாள் சுயநலம் காரணமாக கிளினிக் சென்றவர் என்றும் சில சமயங்களில் சுயநினைவின்றி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான உடல்நிலை காரணமாக குறித்த நபர் சிகிச்சை பெற்று வந்த உயிரிழந்தவரின் பெற்றோர் போலீசாரிடம் தெரிவிக்கின்றனர். இந்த இளைஞன் தனது பெற்றோருடன் வசிக்கும் வீட்டை அண்டியுள்ள தனது சொந்த கடை அறையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். மேலதிக விசாரணைகளை கவரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சம்பந்தன் வாழ்ந்த எதிர்க்கட்சி தலைவர் உத்தியோகபூர்வ இல்லம் இன்னும் மீள கையளிக்கப்படவில்லை. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் சம்பந்தன் கொழும்பு 7 மாவத்தையில் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லம் அவர் இறந்து கிடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்த போதிலும் இதுவரை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்படுகின்றது. இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் அவரது பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டது. இந்த வீட்டை மீண்டும் அரசாங்கத்திடம் பெறுவதற்கு அந்த முடிவை மாற்றிய புதிய அமைச்சரவை தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் நீதித்துறை மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தொழிலாளர் அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை மீண்டும் அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அன்றைய தினம் அமைச்சர் தினேஷ் குணவர்தன அமைச்சுக்கு அண்மையில் கையளித்த போதும் ஆட்சி மாற்றத்துடன் அந்த அங்கீகாரம் நிறுத்தப்பட்டதாக அறிய முடிகின்றது. புதிய அமைச்சர் ஹரணி அமரசூரிய இதற்கான பத்திரத்தை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொண்டு வருகின்றார். 2015ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்ற பின்னர் சம்பந்தன் உத்தியோகபூர்வ இல்லம் கிடைத்தது. பின்னர் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச 52 நாட்கள் அரசாங்கத்தின் பின்னர் பிரதமரானார். ஆனால் அவர் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு திரும்பினார். ஆனால் சம்பந்தனுக்கான அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தின் தொடர்வாய்ப்பு அளித்திருந்தார். பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அப்போதைய காணி அமைச்சர் கயந்த கருணாநிதிலக முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கும் வரை அந்த வீட்டை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டார். இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தின் நீர் கட்டணம், மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம், பராமரிப்பு செலவுகள் என்பன அரசாங்கத்தினால் ஏற்கப்படுவதாகவும் இந்த உத்தியோகபூர்வ இல்லத்தின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளும் ஊழியர்களின் சம்பளம் அரசாங்கத்தினால் செலுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. 2017ஆம் ஆண்டின் அந்த வீட்டின் பழுது பார்க்கும் பணிக்காக 3,50,00,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவர் பதவி இழந்து இறக்கும் வரை எதிர்க்கட்சி தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலேயே வாழ்ந்தார். ஈஸ்டர் தாக்குதல் பல அரசியல்வாதிகளை சிறைப்பிடிக்கப்படுவார் என்று அச்சமடைந்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்புலத்தை கண்டறிந்து குற்றவாளிகளை கைது செய்வது என்பது பெரிய விடயம் அல்ல. அதனை செய்வதற்கான ஆர்வம் இல்லையே இங்குள்ள பிரச்சனையாகும். தாக்குதலின் பின்புலத்தை தேடி கண்டுபிடித்தால் நாட்டில் இருக்கும் பல அரசியல்வாதிகள் சிறையில் இருக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். இல்லாவிட்டால் வீடு செல்ல வேண்டாம். இதன் காரணமாகவே இந்த தாக்குதல் தொடர்பான உண்மைகளை மூடிமறைக்கப்பட்டுள்ளதாக கத்தோலிக்க திருச்சபையின் கொழும்பு மறை மாவட்டத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி தெரிவிக்கின்றார். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் 5 வருடங்களாக ஏன் இழுத்தடிக்கப்படுகின்றது?
சிலர் எம்மிடம் வினவுகின்றனர். நாட்டில் ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றால் அதனை காலப்போக்கில் மறந்துவிட வேண்டும் என்ற கலாச்சாரமே இருக்கின்றது. நாம் அவற்றை இயல்பாக மறப்பது கிடையாது. உண்மையில் அவை மறக்கடிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலின் பின்புலத்தில் உண்மையான குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நாம் நடவடிக்கை எடுத்தால் இந்த மறக்கப்பிடிக்கப்படும் கலாச்சாரத்திலிருந்து எம்மால் விடுபட முடியும். இந்த தாக்குதலின் போது உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. நாட்டில் வளமான எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் தூரநோக்கு சிந்தனை எம்மிடம் இருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்பணியில் பாரிய சதித்திட்டம் ஒன்று இருக்கின்றது. லிவோரா முதல் தடவையாக இதனை குறிப்பிடுகின்றார். இதனை நாம் நம்புகின்றோம். சட்டமா அதிபர் என்ற வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அனைத்து தகவல்களும் அவரிடமே இருந்தன. அரசியல் சதி என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதே தற்பொழுதுள்ள விடயமாகும். அத்தொடர்பில் ஆணைக்குழுக்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றது. எனினும் முன்னாள் சட்டமா அதிபரும் தற்பொழுது சட்டமா அதிபர்களும் அதனை செய்வதில்லை. ஏனைய கொலைகள் தொடர்பில் வழக்கு கொடுத்தால் செய்வதும் கிடையாது. இந்த இடத்தில் நாம் சிக்கியிருப்பதாகவும் சட்டமும் அதே இடத்தில் சிக்கியிருப்பதாகவும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் சிறில் காமினி. விசா மோசடி குறித்து விசாரணை ஆரம்பம். இலங்கையில் விசா மோசடி தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதுடன் தேசிய கணக்காய்வு அலுவலகம் இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக விசா வழங்குவது தொடர்பில் முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் புதிய நாடாளுமன்றம் கூடும் காலத்துக்கு முன்னதாக இந்த கணக்காய்வு அறிக்கை சமர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை வெளியிடப்படுகின்றது. கடவுச்சீட்டுகள் கொள்வனவு செய்தல் குறித்த நடைமுறைகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு அந்த அறிக்கை வழங்கப்படும். விசா விண்ணப்பங்கள் கையாள்வதற்கு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைக்கப்பட்டமை தொடர்பில் அதற்காக செய்யப்பட்ட செலவுகள் குறித்த விரிவான விசாரணை நடத்தப்படும். இலங்கையில் வருகை விசாக்கள் வழங்க நடவடிக்கை, குறிப்பாக விசா விண்ணப்பங்கள் கையாளும் பொறுப்பு BFS குளோபஸ் நிறுவனத்திடம் வழங்கப்பட்டிருந்தது. இவ்வாறு முக்கிய பொறுப்பு வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுடன் வழங்கிய காரணத்தினால் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றதாகவும் பயணிகளிடம் தனிப்பட்ட தரவுகளின் இரகசியத்தன்மை ஆபத்து ஏற்பட்டதாகவும் பலர் குற்றம் சுமத்தியிருந்தனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், ஹக்கீம், சம்பிக்க ரணபக்க ஆகியோர் இதொடர்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் கொடுத்திருந்தனர். இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த விசா வழங்க நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டு தற்பொழுது புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற பின்னர் விசா வழங்கும் முறைமை மொவிட்டல் நிறுவனத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்தில் குழப்பம் விளைவித்த நபர் தொடர்பிலான விமர்சனம். வவுனியாவில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்தில் அச்சுறுத்தல் விடுத்த நபர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடக்குமுறைக்கு எதிராக ஜனநாயக அமைப்பு வேண்டுகோள் வைக்கின்றது. காட்டுமரண்டித்தனமான அடக்குமுறைகள், நியாயமான காரணங்களுக்காக ஜனாதிபதி ரீதியிலான போராட்டங்கள் நடாத்தும் வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த அப்பாவி மக்கள் மீது ஏவிவிடப்படுகின்றது. தமிழ் மக்களை மிரட்ட முனையும் இலங்கை தேசிய புலனாய்வாளர்களின் இவ்வாறு நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டாம். அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் இலங்கை அரசும் GVP கட்சியினரும் தொடர முனையும் பட்சத்தில் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக அமைப்பு தனது ஆதரவுடன் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டங்களோடு தன்னையும் இணைத்துக் கொள்ளும் என்பதை குறிவைக்க விரும்புகின்றோம். யாழ்ப்பாணத்தில் பெரும் வழிப்பறி. காணியை விற்றுவிட்டு சென்றவரிடம் வீதியில் வைத்து 1,05,00,000 கொள்ளை. யாழ்ப்பாணத்தில் தனது சொந்த காணியை விற்பனை செய்த வெளிநாட்டவர் ஒருவரின் பணமானது கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்படுகின்றது. தனது காணியை விற்றுவிட்டு அந்த பணத்தினை எடுத்து சென்ற வேளை இவ்வாறு கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கொள்ளைச் சம்பவமானது இரவு 7 மணியளவில் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சங்குவேலி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. 1,08,00,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கமைய மானிப்பாய் போலீசார் வலிமை போன்ற விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நண்பனின் காதலியை சந்திப்பதற்காக சென்ற கலைமகள் வித்தியாலய மாணவன் யுகேஷ் அடித்து கொலை. நண்பனின் காதலியை சந்திப்பதற்காக நண்பருடன் சென்ற மாத்தளை கலைமகள் வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவன் நண்பனின் காதலியின் தந்தையின் குழுவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். தங்கம் வாங்க காத்திருப்போருக்கான மகிழ்ச்சியான தகவல். விலையில் தொடர் வீழ்ச்சி. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 7,85,000 ரூபாய்.
அத்தோடு 24 கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலையானது 2,21,700 ரூபாய் என்ற அடிப்படையில் பதிவாகியிருக்கிறது. 22 கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலையானது 2,03,250 ரூபாய் என்ற அடிப்படையில் தொடர்கின்றன. நன்றி.